தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு ஒரு வருஷத்தை கிருபையாய் கூட்டி தந்து இந்த முதல் மாதத்திலே 13 நாட்கள் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி இந்த 14ஆம் நாளை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய 2வது ஆராதனையை தந்திருக்கிறாரே. ஆனபடினாலே நாம் எல்லாரும் தேவன் நமக்கு செய்திருக்கிற இரக்கத்தை கிருபையை நினைத்து நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நாம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் நமக்கு வாக்கு தத்தத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாக்குத்தத்த வசனமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏன் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால், நாம் அதை குறித்து தியானித்தோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு சொந்த ஜனம். We are a peculiar people of God. We are a purchased people. நீங்களும் நானும் விலைக்கு கிரயத்திற்கு வாங்கப்பட்ட ஜனம். அதோடு மாத்திரமல்ல, peculiar treasure. நீங்களும் நானும் கர்த்தருடைய சொந்த சம்பத்தாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஆனபடினாலே சொந்த ஜனமாக இருக்கிற உங்களை என்னையும், அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிற உங்களை என்னையும், அவர் விலைக்கு வாங்கியிருக்கிற உங்களை என்னையும் சகல ஜனங்களை பார்க்கிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆல் த பீப்புள் ஆன் த எர்த், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை என்னையும் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். நாம் அறிக்கை செய்வோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள். நான் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சகல ஜனங்களை பார்க்கிலும் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் அறிக்கை செய்வோம், வார்த்தை விசுவாசிப்போம். கடந்த வாரத்தில் விசேஷித்த ஜனம், we are a special people or separated people என்று கேட்டோம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எப்படிப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னாகம புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே, நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 24, 24, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பீலையாம் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிற போது விதமாய் சொல்லுகிறார். கண்மலையில் உச்சிலிருந்து நான் அவர்களை கண்டு குன்றுகளிலிருந்து அவரை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிற ஜனம். அதோடு மாத்திரமல்ல, 21ஆம் வசனத்தில் படிக்கும்போது, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை
நிமிர்ந்து நிற்கிற ஜனமாக அவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நிற்கிற ஜனமாய், தைரியமுள்ள ஜனமாய், நெஞ்சை நிமிர்த்தி தைரியத்தோடு பேசுகிற ஜனம் போல நாம் காணப்பட வேண்டும். பாலசிங்கம் போல அது நிமிர்ந்து நிற்கும். அதை சொல்லும் போதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இயேசு யூதா கோத்திரத்து சிங்கமாக இருக்கிறார். நம்முடைய இயேசு லைன் ஆஃப் ஜூடா, யூதா கோத்திரத்து சிங்கம். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பால சிங்கங்கள், சிங்க குட்டிகள். அந்த சிங்க குட்டிகளை குறித்து, பால சிங்கத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அப்படியானால் நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கிறவளாய், தலை குனிந்து போகிறவளாய் அல்ல, நிமிர்ந்து நிற்கிறவளாய் இருக்க வேணும். தலையில பெரிய பாரத்தை சுமந்து இருக்கிறவன் அவன் என்ன செய்ய முடியாதுன்னா, நிமிர்ந்து வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாது. நான் சின்ன வயசுல தலையில குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். தலையில சுமந்துட்டு வருவோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க, மேலே பாரு வெள்ளை காக்கா பறக்குது. நான் மேலே பார்ப்பேன்னா என் தலையில் இருக்கிற குடம் கீழே விழுந்துடும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய பாரம் தலைமையில் இருந்தால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. பாரமுள்ள மனுஷன் நிமிர்ந்து பார்க்க முடியாது. கழுத்தில் நுகம் பூட்டப்பட்டவன் நிமிர்ந்து நடக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பன்றியை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நுகம், நுகம் என்று சொல்வது பாரமான நுகத்தை பூட்டப்பட்டிருந்தால் நம்மால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிமிர்ந்து பார்க்க முடியாது. மூன்றாவதாக பன்றி, உலக சிந்தை. அது ஒரு நாளும் மேலே ஒரு வானம் இருக்கு, மேலே ஒரு சூரியன் இருக்கு, மேலே நட்சத்திரங்கள் இருக்கு, ஒரு சந்திரன் இருக்கு, இதெல்லாம் நிமிர்ந்து பார்க்கிறதே இல்லை. எப்போது பூமிக்குரிய சிந்தை. எப்போ பார்க்க தெரியுமா? அதை ஒரு மனுஷன் பிடிச்சு அதன் வாயெல்லாம் கையெல்லாம் கட்டி அதை சாகடிக்கும்படியாய், கொன்று போடும்படியாய், கொலைகளத்துக்கு நேராய் கொண்டு போகும்போது தான் அது வானத்தை பார்க்கிறது. ஐயோ, இவ்வளோ நாள் ஒரு வானம் இருக்கிறது தெரியாது, ஒரு சூரியன் இருக்கிறது தெரியாது, சந்திரன் இருக்கிறது தெரியாது, நட்சத்திரங்கள் இருக்கிறது தெரியாது, இன்னைக்கு தான் அது வானத்தை பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இன்றைக்கு நிமிர்ந்து பார்க்கிற ஜனமா இருக்கிறோமா? நிமிர்ந்து நடக்கிற ஜனமா இருக்கிறோமா? நிமிர்ந்து நிற்கிற ஜீவிதம் நமக்குள்ள இருக்கிறதா? அப்படியானால் தான் உங்களை, என்னை கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நிமிர்ந்து நிற்கிற அனுபவத்தை குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, லேவிட்டிகஸ் chapter 26 verse 13, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். I will break the yokes of Egypt. எகிப்தின் நுகங்கள் எல்லாம் உடைத்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண, அப்ரைட் ஸ்ட்ரைட் பண்ணி நடக்க பண்ணின கர்த்தராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாட் a wonderful God we have. நம்ம எப்படி ஒரு அருமையான நல்ல தேவனை வைத்திருக்கிறோம். இந்த எகிப்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்து என்று சொல்வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவத்தின் சுமையை அது காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்திலே சொல்லும்போது சங்கீதக்காரன் கூட இதை தான் சொல்லுகிறான், எங்கள் கைகளை கூடைக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தலைகளை சுமைக்கும் எங்களை விலக்கினீர். எங்கள் கைகளை கூடைக்கும், எங்கள் தலைகளை சுமைக்கும். அப்படியானால் அவ்வளவாய் சுமை சுமந்து, அவ்வளவாய் பாரப்பட்டு, அவ்வளவாய் வேதனைப்பட்ட ஜனமாய் இந்த ஜனம் இருந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தங்களை விடுதலை ஆக்கினதை குறித்து சந்தோஷமாய் பாடுகிறார்கள், சந்தோஷமாய் தேவனை குறித்து சொல்லுகிறார்கள். எங்களை கைகளை சுமைக்கு விலக்கினீரே, எங்களுடைய கைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதனைகளுக்கு, பாரங்களுக்கு விலக்கினீரே என்று கர்த்தரை குறித்து அருமையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாடுகிறாள். 81ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 5ம் 6ம். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசிப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கும் விலக்கி அவன் கைகளை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கைகளை கூடைக்கும் தோலை சுமைக்கும் நீங்களாக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் பெரிய பாரம். என்ன பாரம்னா, எகிப்தில் எல்லாம் கிடைக்கிறது, நல்ல சாப்பாடு இருக்கு, பஞ்சம் இல்லாத தேசம். ஆனால் ஆராதனை இல்லை, தேவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுடைய ஜீவியம் நிர்பந்தமாக இருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. வேலை வேலை பலுவினாலே சோர்ந்து போனார்கள், ஆளோட்டிகளால் சோர்ந்து போனார்கள். பார்வோன் சொல்லுகிறான், இவர்கள் சும்மா இருக்கிறதுனால தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்கிறார்கள். பாரத்தை சுமத்தினான், பாரத்தை சுமத்தினான். பார்வோனின் பாரம் அதுதான், எகிப்தின் பாரம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க மேலே வருத்தத்தை சுமத்துவது, வருத்தத்தை சுமத்துவது. வருத்தப்பட்டு கழுத்தெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறதா? சுமந்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தினுடைய நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 66ஆம் சங்கீதத்திலே, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் வருத்தமான பாரம், வருத்தமான பாரம், தோளிலே பாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் பாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இங்கே 68ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. எல்லா எகிப்தின் பாரத்திலிருந்தும் உங்களை என்னை விடுதலையாக்க இயேசு போதுமானவராயிருக்கிறார், இயேசு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த இயேசுவின் இரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடிமைத்தனத்தின் நுகங்களை உடைத்து, அடிமைத்தனத்தின் நுகத்தை தகர்த்து, நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி வேலை பலுவினாலே, பாரத்தினாலே, பலவிதமான சஞ்சலத்தினாலே, வியாதியினாலே கூனி குறுகி போய் தேவனை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா நுகங்களை உடைத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். இந்த இயேசுவை விசுவாசி, என் பாரத்தை பாரும். ஆனால் தானே இயேசு அழைக்கிறார், பார்த்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இடத்துல வாருங்கள். எங்களுடைய இடுப்பின் மேல் பாரம், கழுத்தின் மேல் பாரம், தலையின் மேல் பாரம், பாரம் சுமந்து தவிக்கிறோம் ஆண்டவரே. தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா? அவரை கூப்பிடு, அவர் உன்னை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாக, யார் நிமிர்ந்து நடக்க முடியும்? யார் நிமிர்ந்து நடக்க முடியும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நடக்கிற ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அடிமைகளாக இருந்தபோது அவங்க கூனி குறுகி தலை குனிந்து நடந்தாங்க. இயேசுவின் இரத்தத்தால், பஸ்காட்டுக்குட்டின் இரத்தத்தால், ஆரோன், மோசே என்பவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தலைமையிலே விடுதலையாக்கப்பட்ட போது ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு கூட நிமிர்ந்து எகிப்து விட்டு வெளியே வருகிறார்கள். ரட்சிப்பின் அனுபவம். விடுதலையோடு கூட நிமிர்ந்து நடந்து செங்கடலை கடக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தின் அனுபவம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற தைரியத்தினாலே நாம் நிமிர்ந்து நடக்கலாம். அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பார்வோனின் நான் அடிமை இல்லா, பரமசியோனில் நான் அந்நியன் அல்லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்வோனுக்கு அடிமை இல்லை, பரமசியோனுக்கு நான் அந்நியன் இல்லை. என் சங்கடலங்கள் சகலவும் தீர்ந்து போயிற்று, பாரங்கள் தீர்ந்து போயிற்று. இதைதான் பக்தன் பாடுகிறான். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போயே, சம்ஹார தூதன் என்னில் கடந்து போயே. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போயே, சம்ஹார தூதன் என்னில் கடந்து போயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கடங்கள் எல்லாம் கடந்து போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவோனின்னா நீ அடிமையில்லா, பரவோனின்னா நீ அடிமையில்லா, പരമസിയോനിൽ ഞാൻ അന്യനല്ല, പരമസിയോനിൽ ഞാൻ അന്യനല്ല. விடுதலையாக்கப்பட்ட ஜனம் பாடுகிற பாட்டு இதுதான். பார்வோனுக்கு இனி அடிமை இல்லை. ஐ எம் நாட் ஸ்லேவ் ஃபார் ஃபாரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை என்னையும் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலும் கொடுத்த விடுதலையை நினைத்து மீண்டும் அடிமைதானத்துக்கு உட்படாதபடி
மீண்டும் அடிமைதான நுகத்திற்கு உட்படாதபடிக்கு, மீண்டும் சத்துரு பாரமானதை ஏற்றி நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு நம்மை தடை செய்யாதபடி எச்சரிக்கையாய் ஜீவிப்போமாக. இரண்டாவதாக, யார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிமிர்ந்து நடக்க முடியும்? 20ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். 20ஆம் சங்கீதத்திலே 8வது வசனம், Psalms 20 verse 8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பீராக. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் அவர்கள்? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலரை குறித்து அவர்கள், இவர்கள் தான் தேவ ஜனம். இந்த ஜனம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்களா? அழகான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எப்படி உங்களுக்கு நிமிர்ந்து நிற்க முடிகிறது? எப்படி இது உங்களால் முடிகிறது? அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். அப்படியானால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்களாம். எங்களுக்கு நல்ல ரதம் இருக்கிறது, எங்களுக்கு நல்ல குதிரை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, கால்நடையா இருக்கிறீங்களே. தங்களுக்கு இருக்கிறவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் இவருடைய மேன்மை பாராட்டுதலோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவர் தான் எங்களுக்கு, ஆண்டவருடைய கிருபை தான் எங்களுக்கு. உங்களுடைய மேன்மை பாராட்டுதல் எப்படி இருக்கிறது? ரதத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற ரதத்தை குறித்த ஒரு மேன்மை இருக்கிறதா? குதிரைகளை குறித்த மேன்மை இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குதிரை மாம்ச சம்பந்தமான மாம்ச பலத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் என்னையா குதிரை மாதிரி இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது 33ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார். 33ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனத்திலே, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. இந்த குதிரை இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, நான் மாம்ச பலத்தில் இருக்கிறேன், நான் ஜிம் பாடி வச்சிருக்கிறேன், எனக்கு we have a muscle strength. இது நம்மை தப்புவிக்காதாம். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, தன் மிகுந்த வீரியத்தால் உன்னை தப்புவிக்காது. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 147ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்தை படிக்கும்போது அங்கே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீரனுடைய கால்களிலே அவர் விருப்பமாயிறார், குதிரையினுடைய பலத்திலே பிரியமாயிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களிலே அவர் பிரியப்பட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதிரையையும் வீரனையும் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சொந்த பலன், ஆரோக்கியமான சரீரம், நாங்கள் என்ன புசிக்கிறோம் உங்களை மாதிரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மாம்ச பலத்திலே நடக்கிறவர்களே, மாம்சமானதை புய பலமாக்கி கொள்கிறவர்களே, சொந்த அறிவில் நடக்கிறவர்களே கர்த்தர் விரும்புகிற ரதம், தங்களுக்கு இருக்கிறதான ஐஸ்வர்யம், தங்களுக்கு இருக்கிறதான மேன்மை, தனக்கு இருக்கிறதான மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவைகளிலே நம்பிக்கை வைக்கிறவர்கள். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம், உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு இந்த கோபாக்கினைக்கு உன்னை தப்புவிக்காதாம். நீதிமொழிகள் 10:2 கூட நான் வாசித்து பார்க்கலாம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நம்முடைய திரவியங்கள், நம்முடைய பொருள், ஆஸ்திகள் இதெல்லாம் நம்மை தப்புவிக்காதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையே தான் எசேக்கியேலின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபாக்கினின் நாளிலே இவைகளெல்லாம் நம்மை விடுவிக்காதாம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவருடைய பொன்
வேண்டாவெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அதில் விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கோபாக்கினின் நாளிலே உன்னுடைய பொன்னும் வெள்ளியும் உன்னுடைய திரவியமும் உன்னுடைய ஐஸ்வர்யமும் உன்னை தப்புவிக்காதாம். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் செப்பனியாவின் புஸ்தகத்திலே இதை குறித்து படிக்கும்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 அதிகாரத்திலே 18வது வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவளை தப்புவிக்க மாட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொன்னும் திரவியங்களும் நம்மை தப்புவிக்காது. அதனாலதான் குதிரையிலே நாங்கள் குதிரை குறித்தும் ரதங்களை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டுறாங்க. நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். உன்னுடைய மேன்மை பாராட்டுதல் எதுவாக இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நியாயத்தை செய்கிற தேவனை குறித்தே அவன் மேன்மை பாராட்ட வேண்டுமாம். இந்த உலகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் கிருபை கிருபை கிருபையை குறித்தே மேன்மை பாராட்டுகிற மனுஷராயிருப்போம். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் விழமாட்டோம், எழுந்து நிற்போம். எரேமியா 9 அதிகாரத்திலே, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நீதி குறித்து கிருபையை குறித்து என்னை பொறுத்த மட்டும் இல்லை, எனக்கு அவர் பாராட்டின கிருபையை மாத்திரம், நான் வாழ்கிறது கிருபை, நிற்கிறது கிருபை, நடக்கிறது கிருபை, எல்லாம் கிருபை கிருபை என்று கிருபையை மேன்மை பாராட்டுகிறேன். நீங்களும் நானும் கிருபை குறித்து மேன்மை பாராட்டுவோம். யாத்திராகம புஸ்தகம் 36 அதிகாரம் 20 வசனத்திலே, வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகை, ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலத்திலே 48 பலகைகளை கொண்டு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் செய்யப்பட்டிருக்கிறது. 20 பலகைகள் ஒரு பக்கம், இந்த பக்கத்திலே 20 பலகைகள், பின்பக்கமாக 6 பலகைகள், 2 மூலப்பலகைகள், இப்படி 48 பலகைகளை கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வாசஸ்தலம் செய்யப்பட்டது. இது நிமிர்ந்து நிற்கிற பலகைகள். இது மேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5 விதமான நூல்களால் செய்யப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே போர்வைகள் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவைகள் எல்லாம் தாங்கி நிற்கிற நிமிர்ந்து நிற்கிற பலகை. இந்த பலகை நிமிர்ந்து நிற்காவிட்டால் கூடாரம் சாய்ந்து விடும். இந்த கூடாரத்துக்குள்ளே மகிமை இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரத்தத்தினால் வருகிற தைரியத்தினால், வசனத்தினால் வருகிற தைரியத்தினால், கிருபையினால் வருகிற தைரியத்தினால், விசுவாசத்தினால் வருகிற தைரியத்தினால் சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கிறவர்களாயிருப்போம். நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கிற ஜனமாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிறவன் தான், லஞ்சம் வாங்கினவன் தான் அவன் தலை குனிஞ்சு நடக்கிறான். வெட்கப்படுகிறவன் தான் தலை குனிந்து நடக்கிறான். வீரன் ஜெயித்து விட்டால் அவன் ஒரு கிரிக்கெட்லோ இல்லை ஃபுட்பால்லையோ ஜெயிச்சிட்டான்னா அவன் குதிச்சு சந்தோஷத்தோடு வருகிறான். தோல்வி அடைந்த முகம் கீழே தொங்க போட்டு வெட்கத்தோடு வருகிறான். வெட்கம் நிரம்பினவன் தான் துக்கம் அடைகிறான், தலை கீழே போட்டு நடக்கிறான். நீங்களும் நானும் வெட்கத்துக்கு உட்படாதபடி, தோல்விக்கு உட்படாதபடி ஜெயஜீவன் செய்கிறவர்களாய் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாய் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 21:28 இவளை காணும்போது உங்கள் தலை நிமிர்ந்து பாருங்கள், இதில் தலை நிமிர்ந்து பாருங்கள். அப்போ இஸ்ரவேல ஜனங்கள் காலையில் கூடாரத்தில் எழும்பி வந்த உடனே தலை நிமிர்ந்து பார்த்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே பார்ப்பாங்க, மேகம் தங்கியிருக்கா, மேகம் எழும்பிட்டான்னு. இது ஒவ்வொரு இஸ்ரவேலனுடைய பழக்கம். 2வது அவன் கீழே பார்ப்பான், அவன் மன்னா கிடக்கும், மன்னாவை புறக்கி கொள்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல முதலாவது நாம் தலை நிமிர்ந்து பார்ப்போம். இயேசு வராராய், காலமாய், அசனமாய், இயேசு வருகிற நாட்கள் சமீபமாயிற்று. தலை நிமிர்ந்து பார்த்து உங்கள் ரட்சிப்பு சமீபமானபடியால் தலை நிமிர்ந்து தலைகளை உயர்த்துங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைகளை உயர்த்துவோம்,
ரட்சிப்பு நெருங்கிட்டு, ரட்சிப்பு நெருங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நிமிர்ந்து நிற்கிற பலகையாய், நிமிர்ந்து நடக்கிற பாலசிங்கமாய், நுகத்தடிக்கு உட்படாத ஜனமாய், விடுதலை நுகத்தடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் நான் மாறுவோம், நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 13:13 இயேசு கூனியை தொட்டார், அவள் நிமிர்ந்து நடந்தாள் என்று படிக்கிறோம். எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி அவள் எழுந்து நடந்தால் நீங்களும் நானும் இயேசுவினால் தொடப்படுவோம். நாம் நிமிர்ந்து நடப்போம். நிமிர்ந்து நடக்கிற சிங்கம் போல, நிமிர்ந்து நிற்கிற பலகையை போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நுகத்தடிக்கு உட்படாத ஜனம் போல, இயேசுவினால் தொடப்பட்டவர்கள் போல, வருகைக்கு ஆயத்தமார்களைப் போல காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனை கூட கிருபையாய் கூட்டி தந்து இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நிமிர்ந்து நிற்கிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நிற்கிற பலகையாய், நிமிர்ந்து நிற்கிற பாலசிங்கமாய், உடைக்கப்பட்டு ஆண்டவரே பாரம் இல்லாமல் விடுதலையாக்கப்பட்ட மனுஷரா, நிமிர்ந்து நடக்கிற மனுஷரா எங்களை மாற்றிவிடும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை, நன்மை, இரக்கம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். எங்கள் ஜனங்களோடு கூட இருந்து ஆண்டவர் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற அந்த வார்த்தை எங்களுக்குள்ள நிறைவேற உதவி செய்யும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.